தமிழக வெற்றி கழகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதியும் வெற்றி பெற்றுவிட்டது. மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த வெற்றியை நாங்கள் அனைவரும் தளபதியிடம் சமர்ப்பிக்க போகிறோம். இவ்வெற்றிக்கு உழைத்த அனைவருக்கும் ஒன்றிய செயலாளர், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வெற்றியை தளபதி அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு நிச்சயமாக தமிழக மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள். அவருக்கு ஊழல் இல்லாமல் ஆட்சியை நம்ம கொடுக்க வேண்டும். லஞ்சம் எதுவுமே இல்லாமல் ஆட்சியை நம்ம தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் வருகின்ற எல்லா தேர்தலும் நமக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று கூறினார்கள். அதே போல் நாங்களும் தளபதி வழியில் நடப்போம். அது மட்டுமில்லாமல் என்னுடைய தொகுதியான உத்திரமேரூர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் நிச்சயமாக படிப்படியாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று ஆய்வு செய்து அவரிடம் மனுவாக பெற்று எங்கள் கட்சி நிர்வாகிகள் பெற்று அதை படிப்படியாக நிறைவேற்றி தருவேன் என்பதை உங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அவரோட சொந்த தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தளபதியின் வருகையை தான் நம்ம அதை பார்க்க முடியும். தளபதி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏன்னா மக்கள் வந்து தளபதியை முதல்வராக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடைபெற்ற தேர்தல் என்று நம்ம தளபதி ஏற்கனவே தெரிவித்து விட்டாங்க. அதனால அப்படிதான் நானும் பார்க்குறேன். அவருடைய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு ஏற்பட்ட தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். நீங்க இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது பொதுமக்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருப்பாங்க. முதல் கோரிக்கையை எதை நிறைவேற்றுவீங்க? கண்டிப்பாக அடிப்படை தேவைகள், குடிநீர் பிரச்சனை, சுடுகாடுக்கு பாதைகள் கிடையாது, பாத்ரூம் பிரச்சனைகள், இது போன்ற பல பிரச்சனைகள் மக்கள் அடிப்படை தேவைகள் தான் முதல்ல கேட்டிருக்காங்க. வேற எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பெருசா மக்கள் ஒன்றும் கேட்கல. அந்த அடிப்படை தேவைகளை மறுபடியும் நான் நன்றி தெரிவிக்க போறேன். அவர்களிடம் வாய் சொன்னதை மனுவாக பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுப்பேன். அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவரை போன்று இவர் மக்கள் தலைவர். இதை நாங்கள் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். கிட்டத்தட்ட ஒரு 140-150 சீட்டுகள் வரும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இது ஏதோ சதிகள் நடைபெற்றதனால் எங்களுக்கு அந்த சீட்டு கம்மியாயிடு என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். நன்றிதான். ஆதரவு எனக்கு தேவை. நீங்க நம்ம தொகுதிக்கோ நம்ம மாவட்டத்துக்கோ நிச்சயமா உங்கள் துணையோடு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஆதரவோடு கொடுங்கள். நீங்கள் மக்களுக்கு தேவையானதை தெளிவுபடுத்துங்கள். பத்திரிகையில போடுங்க, நல்ல தகவல் போடுங்க. நன்றிண்ணா. அவ்வளவுதான்.